தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே பதவி விலக வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பொன் சரஸ்வதி உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கள்ளச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்குவது போல மின்சாரம் தாக்கியும் பட்டாசாலை விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய, கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும், மரணங்களுக்கு நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை இந்த சாராய சாவை பொறுத்தவரை ஓராண்டு காலத்திற்கு முன்பாகவே விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 23 பேர் இருந்த போது 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். நான் கடந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கின்றேன், 10 லட்சம் ரூபாய் நீங்கள் இறந்தவர் குடும்பத்திற்கு கொடுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது 60 பேர் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுங்கள். ஆனால் உழைத்து கஷ்டப்படுகின்றவர்கள், பட்டாசு தொழிற்சாலையிலே கொத்து கொத்தாக சாகின்றார்கள், மின்சாரம் தாக்கி நான் இறக்காத நாளே கிடையாது. சட்டமன்றத்தை கூட நான் பேசினேன், இறக்காத நாளே கிடையாது. பட்டாசு தொழிற்சாலையிலே வேலை செய்கின்றவர்கள் இந்த தினம் உயிரோடு போமா என்று தெரியாத நிலைமை. அவர்கள் இறந்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார். கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி யாரை ஆதரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பவர்களை விட்டுவிட்டு கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை ஆதரிக்கின்ற ஆட்சி வேண்டுமா, மக்களுக்கான ஆட்சி வேண்டுமா என்பதை வருங்காலத்திலே சிந்திக்க வேண்டியதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடைபெறுகின்றது. தமிழகத்தில் கள்ளச்சாராயமே இல்லை என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே பதவி விலக வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது போல பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கும் விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இரும்புகரம் கொண்டு அடக்கி தமிழகத்திலே இனிமேல் ஒரு சாவு கூட இல்லாமல் கள்ளச்சாராயமே இல்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் கள்ளச்சாராயம் இறந்தவர்களுக்காக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். அந்த குடும்பம் கஷ்டப்படுது, கொடுக்கட்டும், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதேபோல் பட்டாசு ஆலையிலே கொத்து கொத்தாக சாகின்ற போது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். பட்டாசு ஆலையிலே விபத்திலே உழைப்புக்காக வேலைக்கு செல்கின்றவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆக அவர்களுக்கும் இதே போன்று 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.